வணக்கம் நண்பர்களே, வெல்கம் வித் ரவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நாம் காணவிருக்கிற சினிமா ரிவ்யூ பகுதி பைசன் காலமாடன். திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் தங்களது இயல்பான நடிப்பை தந்திருக்கிறார்கள். அதனை முழுமையாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். திரைப்படத்தின் ஒளிப்பதிவும் இசையும் படத்திற்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. காலமாடன் என்கிற சாமியை தங்களது குலதெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு எளிய விவசாய குடும்பத்தினுடைய கதை தான். அக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் வாழ்க்கைக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய 3 புள்ளிகளை தொட்டு 4வது புள்ளியில் படத்தை நிறைவு செய்திருக்கிறார். அந்த 3 புள்ளிகள் என்னவென்றால், தனது இளமை காலத்தில் ஏற்படக்கூடிய காதல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இரண்டாவதாக சமூக முரண்பாடு, அதாவது பழமைவாத கருத்துக்களை உள்வாங்கிய மனிதர்களால் எளிய மனிதர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய வன்முறையாக இருக்கட்டும், தாக்குதல்களாக இருக்கட்டும், இவற்றினால் அந்த இளைஞன் எவ்வாறு பின்னோக்கி இழுக்கப்படுகிறான் என்பதும், 3வது புள்ளியாக அரசியல் பணபலத்தால் எளியவர்களை எப்படி முடக்கிவிடலாம் என்ற முயற்சியும், 4வதாக இந்த அனைத்து பிரச்சனைகளையும் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்யும், இதிலிருந்து நீ வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அப்படி வெற்றி பெற்றால் மட்டுமே உனக்கு எதிர்காலம் உண்டு என்பதை முடிவாக சொல்லி முடித்திருக்கிறார். நண்பர்களே, சினிமாவை பாருங்கள், என்னுடைய கருத்தை உள்வாங்கி அது சரியென்று தெரிந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல சினிமாவோடு விமர்சன பகுதிக்கு வருவோம்.